சுவாமியே சரணம் ஐயப்பா. நீங்க சபரிமலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ அந்த புனித பயணத்துக்கு முன்னாடி நாம சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பயணம் சும்மா ஒரு மலை ஏறுறது மட்டும் கிடையாது. இது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம். அதை பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். சபரிமலைக்கு போக பிளான் பண்ணிட்டீங்கல்ல? இல்ல போகணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கா? எதுவா இருந்தாலும் சரி, இந்த பயணம் மத்த டூர் போற மாதிரி இல்ல. இதுக்குன்னு சில பிரத்யேகமான தயாரிப்புகள் இருக்கு. அப்படி என்ன தயாரிப்புன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நாம நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். இந்த ஒரு விஷயம்தான் சபரிமலை யாத்திரையோட மொத்த அடித்தளமே. அது என்னவா இருக்கும்? அதுதான் இந்த நம்பர் 41. ஆமாங்க, இந்த 41 நாட்கள் இதுதான் சபரிமலைக்கு போற பக்தர்கள் ரொம்ப ரொம்ப கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டிய ஒரு புனிதமான விரதம். சபரிமலைக்கு மாலை போடுற எந்த ஒரு பக்தரா இருந்தாலும் சரி, அவங்க முதல்ல செய்ய வேண்டிய கடமையே இந்த 41 நாள் விரதம் தான். இந்த விரதம் இல்லாம சபரிமலை யாத்திரைங்கிறது முழுமையே அடையாது. சரி, அப்போ இந்த 41 நாள்ல அப்படி என்னதான் பண்ணணும்? எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யவே கூடாது? நம்ம உடம்பையும் சரி மனசையும் சரி எப்படி தயார்படுத்திக்கிறது? அதுக்கு சில முக்கியமான விதிகள் இருக்கு. வாங்க, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மொத்த விரதத்தையும் நாம 4 முக்கியமான பகுதியா பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். 1, நாம செய்ய வேண்டிய சடங்குகள். 2, நம்மளோட சாப்பாட்டு முறை. 3, மத்தவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறது. அப்புறம் 4வது, நமக்கான சுய ஒழுக்கம். இந்த 4ஐயும் சரியா செஞ்சாதான் விரதம் முழுமையடையும். சரி, ஒவ்வொன்றா விரிவா பாப்போமா? முதல்ல தினமும் செய்ய வேண்டிய சடங்குகள். இதுல முதல் விஷயம் மாலை போட்டுகிறது. ஒரு குருசாமி மூலமா துளசி மாலையோ இல்ல ருத்ராட்ச மாலையோ அணிஞ்சுக்கணும். இது ஒரு அடையாளம், நாம இந்த விரதத்தை ஆரம்பிச்சிட்டோம், ஐயப்பனுக்காக நம்மள அர்ப்பணிக்கிறோம்னு சொல்ற மாதிரி. அப்புறம் தினமும் காலையிலயும் சாயங்காலமும் குளிக்கணும். இது உடம்பு சுத்தத்துக்கு. அதே மாதிரி ஐயப்பனோட மந்திரங்களை சொல்லி மனசும் ஒருநிலைப்படும். அடுத்த 2வது விஷயம் உணவு கட்டுப்பாடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 41 நாளும் கண்டிப்பா சுத்த சைவம் தான் சாப்பிடணும். அசைவம், மது, புகைப்பிடிக்கிறதுன்னு எதுக்குமே இடம் கிடையாது. உடலை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே அவசியம். சரி, 3வதா நம்மளோட நடத்தை. இங்கேயும் சில மாற்றங்கள் கொண்டு வரணும். முதல்ல கோவப்படுறத சுத்தமா விட்டுறணும். அப்புறம் நம்ம கண்ணுல படுற எல்லாரையும், சின்னவங்களோ பெரியவங்களோ, சுவாமின்னு தான் கூப்பிடணும். இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. எல்லாருமே இறைவன் சுரூபம் அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு தான் இது. 4வதா தனிப்பட்ட ஒழுக்கம். இந்த நாட்கள்ல ஆடம்பரமே கூடாது, ரொம்ப எளிமையா இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் மெத்தையில படுக்காம வெறும் தரையில பாய் விரிச்சு படுத்துக்கிறது. இது எதுக்குன்னா நம்மளோட அகங்காரத்தை குறைச்சி பணிவை வளர்த்துக்கிறதுக்கு. இந்த ஒழுக்கத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு அம்சம் பிரம்மச்சரியம். இது வெறும் உடலளவுல மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி நம்ம கவனத்தை சிதற விடாம முழுசா இறைவன் மேல வைக்கிறது தான் இதோட நோக்கம். இந்த விரதத்தோட அஸ்திவாரமே இதுதான்னு கூட சொல்லலாம். சரி, இவ்ளோ விஷயங்களை இவ்ளோ கட்டுப்பாடோட எதுக்கு செய்யணும், இவ்ளோ கஷ்டப்படணுமான்னு நீங்க நினைக்கலாம். இந்த விரதத்தோட அல்டிமேட் நோக்கம் என்ன? சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது ஐயப்பனோட அருளை பெறறதுக்கு தான். பெரியவங்க சொல்ற மாதிரி தாங்க, இப்படி ஒரு மனதா விரதம் இருந்தாதான் ஐயப்பனோட அருள் நமக்கு முழுசா கிடைக்கும். நாம நம்ம உடம்பையும் மனசையும் முழுசா இதுக்காக அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த தெய்வீக அனுபவத்தை நாம உணர முடியும். இந்த பயணத்தோட தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்ம மனசுலயும் சரி, நம்ம வாக்குலயும் சரி இருக்க வேண்டிய ஒரே மந்திரம் இதுதான். இந்த விரத முறைகளையெல்லாம் சரியா கடைபிடிச்சு ஐயப்பனை தரிசிக்க போற உங்க எல்லாருக்கும் பயணம் சிறப்பா அமைய என் வாழ்த்துக்கள்.